டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ எப்படி கிராக் பண்ணணும்னு தெரியல. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. அதே மாரி எப்படி நேவிகேட் பண்ணணும், எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்னு பல குழப்பங்கள் நமக்கு இருக்கு. இந்த குழப்பத்துக்கான ஆன்ஸரா தான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமில ஃபாஸ்ட் ட்ராக் 2026 அப்படிங்கிற கிளாஸ் பேட்சஸ ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு பிரைட்டான டைரக்ஷன், பிரைட் சப்போர்ட் அண்ட் பிரைட் ரிசோர்ஸஸோட உங்கள கைட் பண்ண போறாங்க. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸ் பேட்சஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படிங்கிறத வழங்க போறாங்க. உங்களுக்கு பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு கேம் சேஞ்சரா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான டாப் நாட்ச் ஆன ஆல்ரெடி பல ஆஸ்பிரன்ஸ அச்சீவர்ஸா கைட் பண்ண ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸை வந்து கவர் பண்ண போறாங்க. இந்த சிலபஸ் கவரேஜ் 100% இருக்க போகுது. லைக் அதை தாண்டி உங்களுக்கு பர்சனலைஸ் மென்டார்ஷிப் அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த கிளாஸ் பேட்சஸ் உங்களோட ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட கான்ஃபிடன்ஸ், உங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் கரெக்டான பாத்துல மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிளாஸ் பேட்சஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கமிங் April 12th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயுமே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிபா பூலேவை பத்தி ஒரு செய்தி கொடுத்திருக்காங்க. சென்னையிலும் வேண்டும் ஜோதிபா பூலே சிலை அப்படின்னு சொல்லி, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜோதிபா பூலே அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவங்க பிறந்து 200வது வருஷம் அப்படிங்கிறத நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளுடைய பிரதமரும் வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல அவங்கள பத்தி பேசியிருப்பாங்க. இப்ப தெலுங்கானாவோட முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி என்ன பண்றாருன்னா, ஹைதராபாத்ல அவங்களுக்கான ஒரு சிலைய வந்து திறந்து வைக்க போறார். ஓகே. ஜோதி மற்றும் சாவித்திரிபாய் புலே சிலைய வந்து திறந்து வைக்க போறாங்க. ஓகேவா? ஸோ அவங்கள பத்தின ஒரு சில குறிப்புகள குடுத்திருக்காங்க. ஓகேவா? அவங்கள பத்தின எழுதின புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா, பெரியார் பத்தின குறிப்புகளும் இருக்கு. அதுல பெரியாரும், அம்பேத்கரும் எப்படி வந்து உரையாடி கொண்டாங்க அப்படிங்கிறது இருக்கு. 1954 நடந்த அந்த ரங்கூன்ல நடந்த ஒரு மாநாட்டுல நம்ம பெரியார் வந்து கலந்துகிட்டு இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அந்த பௌத்த மாநாட்டுல அம்பேத்கரும், பெரியாரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத இங்க குடுத்திருந்தாங்க. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பிராமண வெறுப்பு அப்படிங்கிறத கைவிட்டுட்டு, பெரியாரும் வந்து பௌத்த மதத்துக்கு மாறணும் அப்படிங்கிறத அம்பேத்கர் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? சோ அந்த மாரியான குறிப்புகள் வந்து இருந்திருக்கு. அதே மாரி பம்பாயில வந்து பாத்தீங்கன்னா, ஆ அந்த பூலே அவர்கள பத்தின ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கான தொடக்க விழாவுல அம்பேத்கரும், பெரியாரும் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பத்தின செய்திகள வந்து குடுத்திருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு புத்தகத்துல, அதாவது "சாதியை புரிந்து கொள்ளுதல் புத்தர் முதல் அம்பேத்கர் வரை" அப்படிங்கிற அந்த புக்க ராஜன் அப்படிங்கிறவரு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பூலேவ பத்தின முக்கியமான விஷயங்கள வந்து குடுத்திருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரு எப்படி வந்து பெண் கல்விக்காக போராடினார், சாதி அமைப்புகள வந்து எப்படி எதிர்த்தாரு, அவரு தன் மனைவியவே எப்படி பள்ளிக்குலாம் அனுப்புனாரு, இந்த மாரியான விஷயங்கள பத்திலாம் இங்க குடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? அத தாண்டி பார்க்கிறப்ப நமக்கு சமூக இயக்கங்களின் முன்னோடி அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, ஆ இந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள்லாம் எதிர்த்து, சாதி போன்ற விஷயங்களை எதிர்த்து, விவசாயம், மகளிர், கிராமம், சுற்றுச்சூழல் இந்த மாரியான விஷயங்களுக்கு சாதகமாக பேசி, ஒரு பொதுவியல் கருத்துக்கள வந்து சொன்ன ஒரு தம்பதியினர் தான் வந்து இந்த ஜோதிபா புலே மற்றும் சாவித்ரிபாய் பூலே அப்படிங்கிறத வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இங்க பிரதமரும் அவங்கள பத்திலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல இவங்களுக்கான ஒரு சிலையை ஏற்படுத்துறது பொருத்தமானதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்காங்க. சரியா? ஒரு டைம் எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. நெறைய இன்ட்ரஸ்டிங்கான சில விஷயங்கள தெரிஞ்சுப்பீங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 315 ஏரிகளை காணோம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சிஏஜியோட ரிப்போர்ட் என்விரான்மென்ட் ரிப்போர்ட் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 315 ஏரிகள் வந்து காணாம போயிருக்கிறதாகவும், 203 ஏரிகளுடைய பரப்பளவு கம்மியா இருக்கிறதாகவும் அதிர்ச்சியான ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. 1967ஆம் ஆண்டுலேருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் பார்க்கிறச்ச, கடந்த 57 ஆண்டுகள்ல 697 இயற்கை ஏரிகள் 74% அதிகமாக குறைஞ்சு அந்த பரப்பளவு வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிகள்ல குடிநீர் பஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை சார்ந்து இருக்கக்கூடிய தாவரம் மற்றும் விலங்கினங்கள் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இந்த ஏரிகள் எல்லாமே நகர் மற்றும் கிராமங்கள்ல வெள்ளம் வராம தடுக்கக்கூடிய இயற்கை தடுப்புகளாக இருக்கு. ஸோ இதெல்லாம் இல்லாம போயிருச்சு அப்படின்னா, பெருவெள்ளம் ஏற்பட்டு பேரழிவு ஏற்படும். அதுதான் நமக்கு 2014ஆம் ஆண்டு காஷ்மீர்ல ஏற்பட்ட பெருவெள்ளம் அப்படிங்கிறதும் இதனுடைய காரணமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு குடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ
நிர்வாக குறைபாடுகள் அப்படிங்கிறது இந்த ஏரிகள் காணாம போவதற்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. யாரு பொறுப்புக்கு கீழ வரும்? ஏன்னா ஏரிகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த டிபார்ட்மென்ட்டோட கண்ட்ரோலுக்கு கீழ வருதுங்கிறத கரெக்ட்டா சொல்லவே முடியாது. அப்படிங்கிறப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட்க்கு கீழ வருதா? இல்ல வாட்டர் சப்ளை டிபார்ட்மென்ட்க்கு கீழ வருதா? இந்த மாதிரியான குறைபாடுகள நமக்கு அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள அட்ரஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம ஃபியூச்சர்ல இந்த லேக் லாஸ தடுக்க முடியும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏ டூ இசட் அப்படிங்கிற டெஸ்ட் சீரிஸ வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். இது எதுக்கான டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 2 பிரிலிம்ஸ பேஸ் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு மட்டுமான ஒரு டெஸ்ட் சீரிஸ். ஆன்லைன்ல மட்டும் தான் இருக்க போகுது. 21 டெஸ்ட் எழுதுவீங்க. ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிட்யூட பேஸ் பண்ணி. இங்கிலீஷ் லாங்குவேஜ கிராக் பண்றதுக்கு இந்த டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது பறிபோகும் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சமீபத்தில அமெரிக்காவ சேர்ந்த இந்த Oracle அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உலகம் முழுவதும் ஒரு 30,000 பேத்த லே ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அதுல கிட்டத்தட்ட 12,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியர்களாக இருந்திருப்பாங்க. அதற்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆப்பரேஷன்ஸ்ல ஏஐயோட இன்டகிரேஷன அதிகப்படுத்தப் போறோம். அதுக்குன்னு சொல்லி ஒரு $150 பில்லியன் வரைக்கும் செலவு பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவ எடுத்தனால நெறைய பேர லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த லே ஆஃப்ஸ் ஐடி லே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியா அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய பணிகள் எல்லாமே குறைஞ்சுகிட்டே தான் வருது. தமிழ் சமீபத்தில பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் வந்து ஒரு 12,000 பேத்த வேலைய விட்டு அனுப்பியிருப்பாங்க. உலகளாவிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 85,000 பேருக்கு மேல வேலைகள வந்து இழந்திருக்கிறாங்க. சரியா? ஐபிஎம்லேருந்து ஒரு 9,000 பேரு. இந்த மாரி ஒவ்வொரு முக்கியமான நிறுவனமே இப்ப அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா, 30,000 பேர வேலைய விட்டு அனுப்பிச்சு. இந்த மாரி முக்கியமான பல நிறுவனங்கள் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, ஏஐ இன்டகிரேட் பண்ணிட்டு வேலை ஆட்கள வந்து வேலைய விட்டு அனுப்ப பார்க்குறாங்க. சரியா? ஸோ ஏஐ டெக்னாலஜினால நமக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய அ வேலை வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் வந்து என்ன ஆகும்? பறிபோகும் அப்படிங்கிற ஒரு நிலைமைய தான் இந்த இடத்துல நமக்கு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? புதுசா நெறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்க தான் போகுது. அதே மாரி பழைய வேலை வாய்ப்புகள் இழக்க தான் போறோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, பல குடும்பங்கள் வந்து கடன்ல போய் மாட்டிக்கலாம். ஓகேங்களா? அத தாண்டி மக்களுடைய கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறது கம்மியாகும். வரி வசூல் அப்படிங்கிறது கம்மியாகும். வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ரெமிட்டன்ஸஸ் அப்படிங்கிறதும் இந்தியாவுடைய ஒரு நாடு அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப இந்த மாரியான பாதிப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள வந்து நம்ம பார்த்துருக்கோம். நன்றி.